கோவிலுக்கு போன உடனே நாம முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா? மணி அடிப்போம். ஆனா அது வெறும் பழக்கம் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இத ஒரு காரணத்துக்காக தான் வச்சாங்க. கோவில் மணியோட சத்தம் சாதாரண சத்தம் இல்ல. அது ஒரு விசேஷமான அதிர்வை உண்டாக்கும். இந்த வைப்ரேஷன் நம்ம மூளையோட இடது வலது பக்கங்களை ஒரே நேரத்துல வேலை செய்ய வைக்குது. அதனால அந்த நிமிஷம் நம்ம மனசு முழு கவனத்தோட மாறிடுது. அதனாலதான் கோவிலுக்குள்ள போகும்போதும் சாமி கும்பிடும் போதும் மணி அடிக்க சொல்லிருக்காங்க. இந்த மணிய சாதாரண மெட்டல்ல செய்ய மாட்டாங்க. தாமிரம், ஈயம், துத்தநாகம், வெள்ளி, தங்கம் போன்ற பல உலோகங்களை ஒன்னா சேர்த்துதான் இந்த மணிய செய்யறாங்க. அதனாலதான் அந்த மணியோட ஓசை நம்ம மனசையும் சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக்குது. இதே மாதிரி ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சுதேசமித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.